தேசம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. திருவள்ளூரில் நடைபெற்ற கட்சி நிர்வாகி இல்ல திருமணத்தில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு எதிரான ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தை ஆளும் கட்சி அதிமுக மற்றும் மத்தியில் ஆளும் கட்சி பாரதிய ஜனதா ஆகிய இரண்டுமே மக்களுக்கு எதிரான ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் மோடி தலைமையிலான அரசு நாட்டின் வளர்ச்சிக்கு, சமூக மாற்றத்திற்கு எதையும் செய்யவில்லை. கார்ப்பரேட்டுகளின் செல்லப்பிள்ளையாக மோடி 5 ஆண்டு காலம் பிரதமராக இருந்தார். நாடு வளர்ச்சி அடைந்தது என்பதை விட கார்ப்பரேட்டுகள் வளர்ச்சி அடைந்தன என்பதுதான் உண்மை. எனவே மோடி அரசின் ஆட்சி நிர்வாகம் தொடர்பாகவும் அவர்களின் சனாதன அரசியல் தொடர்பாகவும் மக்களிடத்தில் எடுத்துரைப்போம். அதைப்போல மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் சிக்கி சுதந்திரமில்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிற, செயல்பட முடியாமல் செயலிழந்து கிடக்கிற எடப்பாடி அவர்களின் தலைமையிலான அதிமுக அரசையும் மக்களிடத்திலே அம்பலப்படுத்துவோம். இதுவே எங்கள் தேர்தல் பிரச்சார உத்திகளாக இருக்கும். மேலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மெகா கூட்டணி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை உள்ளது. முன்னுக்கு பின் முரணாக கடந்த காலங்களில் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டவர்கள், கடுமையான விமர்சனங்களையும் வசவுகளையும் வாரி வீசிக்கொண்டவர்கள் இன்றைக்கு எதிரணியிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆக அந்த அணி பலவீனமான அணி, சனாதன சக்திகள் ஆதிக்கம் செய்யக்கூடிய அணி, திமுக தலைமையிலான அணி மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் இடம்பெற்றுள்ள அணி. எனவே ஜனநாயக சக்திகளே இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம். 40க்கு 40 வெற்றி பெறுவோம்.